ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயரா இருந்தபோது, சென்னை மேயரா இருந்தபோது, கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கொண்டு வந்தது அவருடைய ஆட்சி காலத்துல தான். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் மறந்திருப்பாங்க. அப்போ இந்த அரசு வந்து திமுக அரசு, எம்ஜிஆர் வந்து திமுக தன்னுடைய கோட்பாட்டின் மேல் உள்ள நம்பிக்கையாலும், எம்ஜிஆர் வாக்காளரிலிருந்து ஓட்டு வாங்க வேண்டும் என்ற தேவையினாலும் 2 பேரும் ஒரே காரியத்தான் பண்ணாங்க. அவரும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான காரணங்கள் திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த திராவிட கட்சிகள் அதை பண்ண அந்த அதிமுக அதை பண்ண முடியாத சூழ்நிலை இவங்க உருவாக்குவாங்க. பிஜேபி இந்த நிலைமை மக்களுக்கு சரியான முறையில் சொல்லப்பட்டா இவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களால பலன் பெறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. மற்ற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இது எல்லாருமே பலன் பெறவங்க தான் எந்த கட்சி ஓட்டு போடுவாங்க. ஆனா இதுல வந்து திமுகவில் பலன் பெறவங்க ஏழை எளியவர்கள் அதிகமா இருக்காங்க. அதிமுகவில் பலன் பெற்றவர்கள் ஏழை எளியவர்கள் அதிகமா இருந்தாங்க. 2 கட்சிக்கு ஏறக்குறைய 25% வாக்கு வங்கி எதனால வந்தது? இதனால இருந்தது. இன்னைக்கு அதிமுக இப்படி கரைந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இதுதான் இவங்களுடைய ஃபீல்டு சிச்சுவேஷன்ங்கிறது இதுதான். இன்னைக்கு தேமுதிக அதுக்கு இன்னைக்கு அட்ரஸே கிடையாது. இப்போ ஸ்டாலினை பத்தி ஒரு நியூஸ் போட்டா சரி, இவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் படிப்பாங்க, டிஎம்கே அப்போஸ் பண்றவங்களும் படிப்பாங்க. அதே மாதிரி தான் திரு பழனிசாமி பத்தி போட்டா, இந்த அம்மா பத்தி போட்டா எத்தனை பேர் படிப்பாங்கன்னு பத்திரிகைக்காரங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் முக்கியம். டிஆர்பி முக்கியம், சர்க்குலேஷன் முக்கியம். இதை வச்சுதான் பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அன்னைக்கு விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் அவருடைய தனிப்பட்ட பண்புகள் இருக்காது. பெரிய கொடையாளியா இருந்தார், ரொம்ப பெரிய கொடையாளியா இருந்தார். இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற மனநிலை அவருக்கு இருந்தது. அப்ப அந்த மண்ணில் அவருக்கு வந்து வாக்குவங்கும் அதனாலதான் அவருடைய வாக்குகள் வந்து அதிகரிச்சது. பிளஸ் அவருடைய திட்டங்கள் வந்து அவர் சொன்னதெல்லாம் வந்து நல்ல சிறப்பான இதாக சொன்னார். ஒருக்க வந்து பொங்கலுக்கு வந்து இதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி கலைஞர் அனௌன்ஸ் பண்ணும்போது, ஆமா பொங்கலுக்கு அரிசி கொடுத்துட்டா, அரிசியும் பருப்பும் கொடுத்துட்டா சமைக்கிறதுக்கு வந்து மளிகை சாமான் இல்லைன்னா அவங்க எங்க போய் நிற்பாங்க அப்படின்னு கேட்டார். ஆனா கலைஞர் வந்து இது மாதிரி நம்மளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கல. அந்த மளிகை சாமான் வந்து என்னென்ன தேவையோ அதை ஒரு பொட்டலமா கொடுத்துருங்கன்னு தான் சொன்னார். அப்ப அது ஆக்கப்பூர்வமான அரசியல் விஜயகாந்த் பண்ணது. எதிர்கட்சி வந்து இன்னும் அதிகமா செய்யணும்னு சொல்லி இந்த விதத்துல செய்யணும்னு சொல்றது வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல். இப்ப அதுவும் அவருக்கு உடல்நிலை சரியாக இருந்திருந்தால், உறவினர்கள் கையில் கட்சி போகாமல் இருந்திருந்தால், விஜயகாந்த் இன்னைக்கு ரொம்ப பெரிய அரசியல் தலைவராக இருந்திருப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த கட்சி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளவுதான்.